ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிரிப்டோ கரன்சி ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் எப்படி ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது மூலயமா ஒரு நாளைக்கு $10 to $100 கூட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஈவன் தோ $1000 ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு போதுமான கேபிட்டல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி டெலகிராம் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தொடர்ந்து கிரிப்டோ கரன்சி சிக்னல்ஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட் எல்லாமே வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், நீங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே டெஃபினட்டாக நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களால் மேக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்க இப்போ ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அனாலிசிஸ் பண்ணுவீங்க, அப்படிதானே? ஸோ அனாலிசிஸ் பண்ணும்போது அப் ட்ரெண்ட் உங்களுக்கு கிளியரா தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆயிருக்கலாம், ஆஸ் வெல் அஸ் ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ரைசிங் வெஜ். ஸோ இது மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கலாம். இது கம்பல்சரியா அப்போதான் போகும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க தைரியமா வந்துட்டு அப்சைடு போகலாம். எப்படி போகணும்னா, லிவரேஜை கம்மி பண்ணி போகணும். ஸோ லிவரேஜை நீங்க அதிகமா வச்சு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஃபண்ட் லிக்விடேட் ஆயிரும். ஸோ அதனால லிவரேஜை வந்துட்டு கம்மி பண்ணி போகணும். இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ கைஸ், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்கள், எக்ஸாக்டாக வந்துட்டு சொல்லணும்னா இந்த இடம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பை ஆர்டர் வந்துட்டு போடுறீங்க. நோ ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸே நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணலை. ஸ்டாப் லாஸே யூஸ் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் நீங்கள் யூஸ் பண்ணலை, இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிட்டீங்க. மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா கீழே வந்துருக்கு, சரிங்களா? ஸோ கீழே வந்தாலுமே மார்க்கெட் கீழே வந்திருக்கு. கீழே வந்தாலுமே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பை பண்ண இடம் இது. ஸோ கீழே வந்தாலுமே திருப்பி வந்துட்டு மார்க்கெட்டு மேலே தான் போயிருக்கு, சரிங்களா? ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துல பை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழே வந்தாலுமே திருப்பி அது மேலே தான் போயிருக்கு. நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் வந்துட்டு கொடுத்துருக்கு. இப்போது நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு இப்போ நீங்கள் பை பண்ணால் கூட அதே தான் நடக்கும். இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பை பண்ணுறீங்க, மார்க்கெட் என்ன பண்ணுவான்? மேக்ஸிமம் அதாவது மிஞ்சி போனால் கீழே வருவான், கீழே வருவான், திருப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் மேலே தான் வந்துட்டு போகிறான். ஸோ அதனால் பை சைடு போகும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு போட தேவையில்லை. ஸோ அதுவே நீங்கள் செல் சைடு போகிறீங்கன்னா கட்டாயமாக போடணும். ஸோ அதையும் பார்ப்போம். எந்த ஒரு சார்ட் ஆனாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இது வந்து மேட்டிக் யூஎஸ்டிடி. ஸோ இந்த இடத்து ஆனால் என்னன்னா, இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்க, மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஃபுல்லாக மேலே போயிடும். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் வரும். ஆனால் என்னன்னா, ஹோல்டு பண்ணணும். லோவஸ்ட் லிவரேஜ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஹையஸ்ட் லிவரேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டு ப்ளோ ஆகிடும். ஸோ இதுதான் கைஸ் மெத்தடே. செகண்ட் ரூல் என்ன அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பை சைடுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு $100 இருக்குது. $100 வச்சு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, பிட்காயினில் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. அந்த ட்ரேடு கண்டிப்பாக வந்துட்டு அப் சைடில் தான் போகும், நல்ல ப்ராஃபிட் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு டெக்னிக்கல் அனாலிசிஸில். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, லிவரேஜை $100 இருந்துச்சுன்னா ஒன்லி 2x மட்டும் யூஸ் பண்ணுங்க, ஆர்எல்ஸ் 3x யூஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு லிக்விடேஷன் ப்ரைஸை நெருங்காது. ஸோ லிக்விடேஷன் ப்ரைஸை நீங்கள் நெருங்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய கேபிட்டலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? கேபிட்டல் எவ்வளோ இருந்தாலும் $100 $200 ட்ரேடு போட்டு ஒரு 2x 3x லிவரேஜ் மட்டும் எடுங்க. அப்படி எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் லிவரேஜ் கம்மியாக எடுக்கும் போது உங்களுக்கு அந்த லிக்விடேஷன் ப்ரைஸ் ஆனது ரொம்ப ரொம்ப கீழே இருக்கும். அந்த லிக்விடேஷன் ப்ரைஸுக்கு மார்க்கெட் வரவே வராது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இருக்க மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து நான் சொல்கிறேன். நீங்கள் பை சைடு தாராளமாக போகலாம், லிவரேஜை லோ பண்ணி எடுத்தா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பை சைடு. இதுவே நீங்கள் செல் சைடுக்கு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ட்ரேட் பண்ணணும். உதாரணத்துக்கு மார்க்கெட் இப்போ நீங்கள் பிடிசியே எடுத்துக்கலாம். பிடிசி என்ன ஆகுன்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரேட் எடுக்கிறீங்க நீங்கள் அப் சைடு, ஸ்டாப் லாஸ் நீங்கள் எதுவுமே பிளேஸ் பண்ணல.
என்ன அப்படின்னா என்னதான் மார்க்கெட் கீழே இறங்கினாலும் திருப்பி அது மேலே வந்துடும். ஸோ மேலே வரப்போ நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். இது யாருக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளாக இருக்கும்னா, நான் ட்ரேட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் போடுறேன், பட் ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹண்ட் ஆயிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிவரேஜை கம்மி பண்ணுங்க. நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா ஸ்டாப் லாஸ் போடாதீங்க. ஸ்பாட் ட்ரேடிங்கில் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் ஃபியூச்சரில் என்ட்ரு ஆகுங்க. ஸோ நீங்கள் இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா $10லேருந்து $100 உங்கள்கிட்ட நல்ல ஒரு கேபிட்டல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும், ஈஸியாகவே ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு நல்லது. ஸ்டாப் லாஸ், நோ ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஸோ செல் சைடு போகும்போது நீங்கள் டெஃபினட்டாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு சடனாக வந்துட்டு செல் ஆகும். அட் த சேம் டைம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸை ஈஸியாக. ஸோ கைஸா, செல் சைடுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு செல் அடிக்கிறீங்க. ஸோ செல் அடிக்கும் போது நீங்கள் எந்த விஷயத்தை வந்து பார்க்கணுன்னா, ஒரு ஹையில் வந்துட்டு இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு செல் ஆர்டர் போடுறீங்க. செல் ஆர்டர் போடும் போதே நீங்கள் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இருக்குல்ல, ஸோ ஸ்டாப் லாஸை வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணணும். இந்த இடத்துல செல் ஆர்டர் போடுறீங்கன்னா பக்கத்துலேயே உங்களோட ஸ்டாப் லாஸை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணணும். டேக் ப்ராஃபிட் நீங்கள் 1:1, 1:2 அது மாதிரி வந்துட்டு எடுத்துக்கலாம். எந்த ஒரு செல் ஆர்டர் போட்டாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா செல் ஆர்டர் போடும் போது என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன் சைடுக்கு சீக்கிரமாகவே வந்துடும். சரிங்களா? ஸோ இங்கேயும் வந்துட்டு பாருங்கள் டவுன் சைடுக்கு சீக்கிரமாகவே வந்துருச்சு. அடுத்து வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் டவுன் சைடுக்கு சீக்கிரமாகவே வந்துருச்சு. இல்லைனா மிஞ்சி போனால் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹண்ட் ஆகும். ஸோ செல் சைடுக்கு போகும்போது மட்டும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள், பை சைடுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. அதே சமயத்தில் செல் சைடு நீங்கள் போகிறீங்கன்னா லிவரேஜை நீங்கள் அதிகப்படுத்தி யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்கள்கிட்ட வந்து ஸ்டாப் லாஸ் இருக்குது. பை சைடு போகிறீங்கன்னா லிவரேஜை கம்மி பண்ணி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி செல் சைடு ட்ரேட் பண்ணாதீங்க, பை சைடு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மார்க்கெட் கண்டிஷனை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். தேர்டு ரூல் என்னன்னா, நீங்கள் ட்ரேடு எடுக்கும் போது டோக்கனை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த 2 விஷயத்த நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ட்ரேடு எடுக்கணுன்ற மைண்ட் செட் போனாலே இந்த விஷயத்த நீங்கள் இந்த 3 விஷயமும் உங்களுக்கு மைண்டில் வரணும். தேர்ட் விஷயம் என்னன்னா டோக்கன் தான். எந்த டோக்கனில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம், எந்த டோக்கனில் நம்மளுக்கு ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட் வரும், எந்த டோக்கனில் வால்யூம் இருக்குது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு பிட்காயினில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை, எத்தீரியமும் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி எந்த காயினில் நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்றதை நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். ஸோ எந்த காயின் நல்லா வந்துட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகிற காயினை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ஒரு வீடியோ வந்துட்டு நான் மேக் பண்ணுறேன். எந்தெந்த டோக்கன்ஸில் ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்றதையும் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாராவது புதுசாக ஃபியூச்சர் ட்ரேடிங் ஆரம்பிக்க போகிறீங்க, நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் பண்ண போகிறேன், இல்லைனா வந்துட்டு இப்போ எனக்கு இந்த எக்ஸ்சேஞ்சில் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல ப்ராஃபிட் இல்லைனா வேறு ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் மாற போகிறேன்னா கேட்ஐஓ எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான். நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் அண்ட் ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் என்னோட பர்ஸ்பெக்டிவ். ஸோ உங்களுக்கு என்னன்றது தெரியல. ஸோ இது யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபீஸஸும் வந்துட்டு அது நார்மலாக தான் இருக்கும், ட்ரேடிங் ஃபீஸஸ். ஸோ நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.